ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அணி வந்து உண்மையான அதிமுக கிடையாது. இரட்டை இலை பார்த்தீங்கன்னா, அவருக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே சுயேட்சையாக நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும்ன்ற ஒரு பிரச்சனை வருது. அப்போ செங்கோட்டையனுக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு மோதல் இருக்குது. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எம்எல்ஏ சீட்டு தராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, முதவே வந்து கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை தான் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எல்லா எம்எல்ஏக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அந்த இரட்டை இலை சின்னம்னால தான். எடப்பாடிட்டு அந்த இரட்டை இலை சின்னம்னா இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாருமே வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் திமுக இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி இல்லைன்ட்டாரு. இப்போ விஜயோட ஓபிஎஸ் வந்து கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய லெவலில் வந்து செங்கோட்டையன் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான முடிவு வரும்ன்றாங்க. அதே மாதிரி டிடி தினகரனுக்கும் ஒரு சாதகமான முடிவு வரும்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா போட்டியிட்டாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரட்டை இலை சின்னம் இல்லாமல் சுயேட்சை சின்னத்தில் எடப்பாடி அணி போட்டிட்டால் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துன்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.